अस्सलाम वालेकुम। इन्றைக்கி நம்ம சேனலில் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பலாப்பழ புட்டு. நான் எப்பவும் வழக்கமாக பண்ணுற மாதிரி அரிசி மாவில் பண்ணலை, ரவையில் பலாப்பழ புட்டு பண்ண போகிறோம். அதுக்கு 200 கிராம் ரவை எடுத்து வச்சுருக்கேன். பாதி மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். ஒரு 20 பலாசொலையை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுங்க பார்க்கலாம். ரவையில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கட் பண்ண பலாசொலையில் பாதி அளவு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை பிறவி வச்சிடலாம். பலாப்பழம், தண்ணி, உப்பு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி விரவியாச்சு. இது விரவுனது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். ரவை நல்லா பொதுமிரிச்சு. இப்போ புட்டு அவிக்க ஆரம்பிச்சிடலாம். புட்டுக்குழல் எடுத்துட்டேன். அதில் கொஞ்சமாக நெய்யோ எண்ணெயோ அப்ளை பண்ணிக்கிறலாம். அப்ளை பண்ணியாச்சு. நம்ம கட் பண்ணி வச்ச பலாசொலை எடுத்து அதில் போட்டுக்கிறலாம். பலாசொலையை போட்டாச்சு. இப்போ தேங்காய் பூ போட்டுக்கிறலாம். விரவி வச்ச ரவையை சேர்த்துக்கிறலாம் புட்டுக்குழலில். இதே மாதிரியே புட்டுக்குழல் ஃபுல்லாக நிரப்பிடலாம். மறுபடியும் அதே மாதிரி கொஞ்சமாக பலாசொலை போட்டு கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டுக்கிறலாம். திரும்பவும் மாவு ரெப்பிடலாம். ரவை போட்டு புட்டுக்குழலாம் ரெப்பியாச்சு. இப்போ அவிச்சு எடுக்க ஆரம்பிச்சிடலாம். க்ளோஸ் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிடலாம். குக்கரில் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். குக்கரில் உள்ள வெயிட்டை எடுத்தாச்சு. புட்டுக்குழல மாட்டிடலாம். ஆவி வந்துருச்சு. நம்ம புட்டு அவிஞ்சிருச்சு. எடுத்துடலாம். திறந்து பார்க்கலாம். புட்டை எடுத்துடலாம். இதே மாதிரியே மீதமுள்ள மாவையும் அவிச்சு எடுத்துடலாம். அடுத்த புட்டும் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு புட்டை எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நம்ம பலாப்பழ புட்டு ரெடி ஆயிடுச்சு. பலாப்பழம் கிடச்சா நீங்களும் ஒரு முறை இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த புட்டை ரவையில் தான் பண்ணணுங்கிறது இல்லை, அரிசி மாவில் கூட பண்ணலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.